வாங்க மக்களே, ஷின்ஹே ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன டாக்டர்ஸ் ஆன் த எட்ஜ்னு கூடிய ஒரு நியூ சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் முக்கிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மெடிக்கல் கான்செப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோவுக்கு சில பிரச்சனைனால அவர் ஒரு ஐலாண்டில் போய் மெடிக்கல் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்க போகிறாங்க. அதையும் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையோடைய ஆரம்பத்திலேயே நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்டான டூஜினை காமிக்கிறாங்க. இவர் இப்போதைக்கு கொரியாவில் மிலிட்ரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா கொரியாவில் 28 வயசுக்கிட்டே யாருக்குனாச்சும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு வாட்டியாச்சும் மிலிட்ரி ட்ரைனிங்கை அட்டன் பண்ணோம். அதுவும் 2 வருஷம் அவங்க சர்வ் பண்ணுற மாரி இருக்கும். அதே வேலையை தான் இந்த இடத்துல டூஜின் பண்ணுறாரு. ஆக்சுவலி டூஜின் வந்து ஒரு பிஹெச் டாக்டராக இருக்காரு. அதாவது பப்ளிக் ஹெல்த் டாக்டர் தான் பிஹெச் டாக்டர்னு கூப்பிடுவாங்க. அதை கூட 2 பேரும் மிலிட்ரி ட்ரைனிங் பண்ணும்போது தவறுதலாக அந்த இடத்துல 2 பேருக்கு அடி போட்டுரும். அதை கவனிச்ச டூஜின் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்காரு. அந்த இடத்துல போய் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒருத்தருக்கு கையில் பலமான அடி, ஒருத்தருக்கு மூஞ்சில் ஸ்கேர்ஸ் ஏற்பட்டிருக்கு. இதை கவனிச்ச டூஜின் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஸ்கேர் இருக்கிற ஆளே ஒரு கவனிக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்கேர் இருக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதோட மிலிட்ரி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து கம்மியான டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் ஒரு டாக்டர் மட்டும் ஆரம்ப வரைஞ்சவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. மிச்ச வேலையில் ஹீரோவை பார்த்துக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருப்பார். அதுக்குள்ள மூஞ்சில் ஒருத்தருக்கு ஸ்கேரை ஏற்பட்டுருக்குல, அதுக்கு இவரே ஸ்டிச்சஸ் போடலான்னு இருக்காரு. ஆரம்பத்தில் ஹீரோ ஸ்டிச்சஸ் போடலான்னு வரும்போது அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ஆக்டர், அதால் என்னுடைய முகத்தில் எந்தவித கீரலும் போட்டுறாதீங்க, அதில் மிகப்பெரிய பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்குன்னும் போது அங்கே இருக்கிறவர்கள் தான் ஹீரோ மிகப்பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன் சொல்கிறாரு. சியோல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஹீரோ படிச்சிருக்காரா. அது மூலயமா ஹீரோ பக்காவே அந்த ஸ்டிச்சஸை போட்டு முடிச்சிட்டாரு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஹீரோ அவருடைய க்ரூமேட்ஸோட வெளியே வராரு. அப்படி வரும்போது தான் நெக்ஸ்ட் ஹீரோ எங்கே போகிறதா மற்றவங்க கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் எங்கேனாச்சும் போக வேண்டியதாக இருக்குது, மேபி ஒரு ஐலாண்டுக்கு நான் போக அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அதை கேட்ட சோல்ஜர்ஸும், ஐலாண்டா, அது ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்கும், நான் அதிக பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஐலாண்டில் நீ எப்பயுமே 3 விஷயங்கள் கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, என்னடா ரொம்ப பயன்படுத்துறீங்கன்ற பேர்ல ஹீரோ என்ன அந்த 3 விஷயம்னு கேட்டால் அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, முதல்ல இன்சிடென்ட்னு சொல்கிறாரு, அடுத்தது பீப்புள், கடைசியாவது லவ். இந்த 3 விஷயத்தில் மட்டும் மாற்றாதுன்ற மாரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு 3 விஷயத்த சொல்கிறாரு. இதில் மாட்டினா உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு இவங்களுடைய சுப்ரியர் வரது மட்டும் இல்லாமல் உங்கள் தலையில் போடுற கேப்பைங்க, நீங்களாம் ஒரு சோல்ஜர்ஸே கிடையாது, வேறு எதையை முட்டி போடுங்கடான்ற மாரி குனியை வச்சு அவங்கள தண்டால் எடுக்க சொல்கிறாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோ ஆர்மியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. இப்போதைக்கு ஹீரோ அவருடைய வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஐலாண்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அந்த ஐலாண்ட் நேம் பியாங்டோன்றது. ஆக்சுவலி ஹீரோவுக்கு பேசிக்கலாகவே கப்பலில் போகிறதுனா ரொம்ப பயம். அதெல்லாம் முதல் வேலையை அவர் என்ன பண்ணுறான்னா, இப்போதைக்கு மெடிசன் போட்டுக்கலான்னு இருக்காரு. இதை போட்டுக்கிட்டு எப்படின்னாச்சும் அந்த ஐலாண்டுக்கு போயிடலான்னு இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, நீ அதிகமாக அந்த மெடிசன் எடுத்துக்காத, அதில் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு தலை சுற்றுற மாரி, மெமரி லாஸ், ஹாலுசினேஷன்ற மாரி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை நீ கொஞ்சம் எச்சரிக்கையாரு. அதே சமயத்தில் நான் வேறு ஒரு விஷயம் சொல்லணும், நீ ஹவாயங்களுடைய நியூஸை கேள்விப்பட்டியா? அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சோனு போய் ரொம்ப நாட்கள் ஆகுது, அதில் காலங்கள் எப்படி இருந்தாலும் கடக்க தான் செய்யும், எல்லாத்தையும் நீ மறந்துடுன்னு என்னமோ ஒரு பாஸ்ட்டை பற்றி ஹீரோ கிட்ட சொல்ல, அதே சமயம் தான் நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்டான ஷின்ஹேயோனுடைய ஆரி கேரக்டர் காமிப்பாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலங்கள்ன்றது எப்படி இருந்தாலும் கடக்க தான் செய்யும், ஆனால் என்னுடைய வடுக்கள் மறைய போகிறது கிடையாது. என்னுடைய வடுக்கள் மறையணும்னா எனக்கு பணம் தேவைப்படுது. அதில் முதல்ல உன் வாயை மூடிக்கிட்டு உன்னுடைய வாலெட் எடுத்து அதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருன்ற மாரி யார்கிட்டயே ஃபோனில் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக, இதே டைலாக் தான் ஹீரோ பக்காவை ஃபோனில் கேட்டுருந்துருப்பாரு. அதை பற்றி இவர் யோசிச்சுட்டு போது அந்த இடத்துல ஹீரோயினி என்னமோ எடுத்து குடிக்கிறாங்க. அதை பார்க்க ஹீரோவுக்கு என்னமோ ஒரு சரக்காட்ட தெரியுது. இவன் என்ன இப்படி இருக்கான்ற மாரி ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க கப்பலுக்குள்ளார போயிடுவாங்க. ஹீரோ இதை விட்டால் வேறு வழி கிடையாதுன்னு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு வர வச்சுக்கிட்டு கப்பலில் போய் தூங்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் இவருடைய மாத்திரைன்றது ஹீரோவுக்கு சைட் எஃபெக்ட் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஹீரோடைய தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற லேடிஸ் என்னமோன்னு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் கேட்காத ஹீரோ அப்படியே ஹீரோயினி திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி திடீர்னு சூசைட் பண்ணிக்கிற மாதிரியே தெரியுது. அதை கொஞ்சம் ஹீரோ, நீ குதிக்காத, அது ரொம்ப மோசமானது, அது ரொம்ப ஆபத்தானது, அப்படி பண்ணாத நீ ஒரு ஹீரோயின் கிட்ட வர. ஆனால் ஹீரோயினி மேலேருந்து குதிச்சிடுறாங்க. இவரும் இதை கவனிச்சிக்கிட்டு அப்படியே மேலேருந்து கீழே குதிக்கிறாரு. தண்ணிக்குள்ளார ஹீரோ ஆழமாக போகிற மாரி காமிச்சு இப்போ அந்த ஐலாண்டை காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்டில் 2 டாக்டர் வந்து புதுசாக இந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வரதா சொன்னாங்க. சிவில் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த டாக்டர் எங்கன்ற மாரி இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. ஒருவேளை அவர் வழி மாறி இருப்பாருன்னு யோசிக்கும் போது கடைசியாக ஹீரோ இந்த இடத்துல தான் அட்மிட் ஆக செய்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க ஹீரோ அடித்து இந்த இடத்துல போட்ட மாதிரி தெரியுது. அதில் அந்த இடத்துல வந்த டாக்டருமே ஹீரோ எப்படி இருக்கதா நல்லா விசாரிச்சா. அந்த இடத்துல ஹீரோமே என் கூட குதிச்சு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி ஹீரோயினை பற்றி விசாரிக்க, அதை கேட்ட இவங்களும் ஒருவேளை ஒரு தூக்கத்தில் கனவு காண்டிருப்பாரா, என்ன உளறிட்டு இருக்க நீ வச்சுக்கிட்டே, நீங்கள் மட்டும் தான் தனியாக இருந்தீங்க, உங்களை ஒருத்தவங்க தூக்கியாந்து இந்த இடத்துக்கு
போட்டாங்கன்னும் போது அது எதுவுமே ஹீரோவுக்கு ஞாபகம் இல்லை. அதில் அங்கே இருக்கிற டாக்டருமே இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் சூச்சியோன்னு கூடிய இந்த ஒரு ஆள். இவருமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, கதையில் முக்கியமானவர் தான். அப்படியே ஹீரோ எந்த இடத்துல வேலை செய்ய போகிறாருன்ற மாரி அந்த மாதிரியான விஷயத்தெலாம் அந்த டாக்டர் சுற்றி காமிக்கிறாங்க. கடைசியாக தான் ஹீரோ அவருடைய ரூமுக்கு போகலான்னு இருக்காரு. அந்த ரூமில் போய் சூட் கேஸ் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது எதிர்பாராததுல ஹீரோடைய மூஞ்சில் ஒரு பூரா வந்துடுது. அதை பார்த்து பயந்துக்கிட்டு ஹீரோ கீழே ஓடியாந்து ஒரு பூரா உள்ளார இருக்குது, இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னும் போது அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருந்தை தராங்க, அதாவது ஒரு ஸ்ப்ரே. இதை அடிங்க, எல்லா பூச்சுமே போயிடும். இந்த இடத்துல பூரா மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ அந்த ஸ்ப்ரேவை வாங்கி எடுத்து மட்டும் இல்லாமல் ரூம் முழுக்க அடிச்சுட்டு இவருடைய சூட் கேஸ் ஓப்பன் பண்ண இருக்காரு. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மொத்த திங்ஸுமே லேடிஸ் தான் தெரிய வருது. அதை கவனிச்ச ஹீரோயினியும் ஞாபகம் வருது. அதில் இவங்களோட சூட் கேஸ் மர்ஜா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போய் அந்த லேடி கிட்ட சொன்னால் அவங்க வில்லேஜ் ஆளுக்கு போய் அங்கே இருக்க யூத் அசோசியேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க எதனாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹீரோமே அந்த சூட் கேஸோடு போகிறாரு. ஆனால் இவருடைய கெட்ட நேரமானமோ எவனோ ஒருத்தன் காரில் வந்த வேகத்துக்கு இவருடைய மூஞ்சி முழுக்க மண் அடிச்சு விட்டு போயிடுறான். அதை பார்த்து ஹீரோ ஹைலேண்டில் காருக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவருமே நம்ம கதையுடைய ஒன் ஆஃப் த ப்ரோட்டாகனிஸ்ட்னு சொல்லலாம். இவருடைய பேர் சியோன்ன்றது. ஆக்சுவலி இவருமே ஒரு பிஹெச் டாக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஐலாண்டில் போய் ஏகப்பட்ட பேருக்கு ஹோம் விசிட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து விடுவாராம். அந்த வேலைகள்லாம் இவருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு. ஏன்னா சில ஆட்கள்லாம் நடக்க முடியும், அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கே வராமல் வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி அந்த சீனியர் லேடிக்கிட்ட இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். அவங்களும் இது சரியில்லாத விஷயம்னு சொல்லிட்டு என்னென்னமோ மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த சீன்லாம் தாண்டி ஹீரோ வந்து அந்த சூட்கேஸ் மேத்தரை பற்றி அங்கே இருக்க யூத் அசோசியேஷன் கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது மேபி அவளுடைய சூட்கேஸாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒன்று தூக்கி அந்த வழி அவள் தான், அதெல்லாம் அந்த இடத்துல சூட்கேஸ் மாறி இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அந்த மீஜாவுடைய பேத்தியோடைய சூட்கேஸாக தான் இருக்கணுன்ற மாரி இந்த இடத்துல இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னை யார் தூக்கி வந்ததுன்ற மாதிரி ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கவங்களுமே நீ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போனால் உனக்கு வழி கிடச்சிருன்ற மாரி அதுக்கான ரூட்டெல்லாம் சொல்லி ஹீரோ அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இவருமே நடந்து போவார். எல்லா வீடுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க சொன்ன வீடு எங்கே இருக்குன்னு இவர் எதிர்பார்க்கும்போது தான் இவருடைய கண் முன்னாடி ஹரி வேகமாக ஓடியார ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ என்னாச்சுன்னு யோசிக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு நாய் வேறு. ஆரம்பத்தில் ஹீரோயினி தான் இவருடைய கையை பிடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இவர் ஹீரோயினியோட கையை ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடிடுறாரு. ஹீரோ வந்த வேகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மரத்து மேலே ஏறிடுவார். ஹீரோயினி தான் ரொம்ப பாவம், அப்படியே கீழே வந்துடுறாங்க. அந்த நாய் கடிக்க போகுதுன்னு வச்சா கடைசியில் அந்த நாய் வந்து இவங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோவுக்கு தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயின் இந்த ஐலாண்டுக்கு அதிக வாட்டி வந்திருப்பாங்களே, இந்த நாயுமே ஹீரோயினுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோயினி அந்த நாய் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவை நோட்டீஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஹீரோ நடந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுமே அப்படியே சூட் கேஸை ஹீரோ கிட்ட தராங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட சூட் கேஸை செக் பண்ண சொல்கிறாரு. அதில் ஹீரோயினையும் சூட் கேஸை செக் பண்ணலான்னு இருக்கும்போது ரெண்டு பேருடைய சூட் கேஸ்க்கு ஒரே பாஸ்வேர்ட் தான் தெரிய வருது. ஹீரோயினி அவங்க பிறந்த நாளை வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அதே பிறந்த நாள் கிடையாது. அவர் எப்படி அந்த பாஸ்வேர்டை வச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஹீரோயினி அதை அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மொத்த ஐட்டம்ஸ் இருக்கிற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அதில் ஹீரோ ஸ்பெசிஃபிக்காக என்ன கவனிக்கிறான்னா அதில் வந்து சில நார்கோட்டிக் மெடிசன் இருக்குது, அதாவது ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான சில மெடிசன் இருக்குது. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக அதில் வேறு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது அதில் முக்கியமாக சவாக்சின் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சவாக்சின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு. ஒருவேளை ஹீரோயினிக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குமோன்னு இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் ஆரம்பத்தில் ஹீரோயினை பார்க்கும்போதே அவங்க சரக்கு அடிக்கிற மாதிரி தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அவங்க தண்ணியை கூட குடிச்சிருக்கான், ஆனால் அது கிட்டத்தட்ட சரக்கு பாட்டிலாட்டம் இருந்துச்சு. அதை கவனிச்ச ஹீரோ மேபி உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பூரான்னு இருக்குது. அதை பார்த்து ஹீரோ திரும்ப கத்த ஆரம்பிச்சிடாரு. அதை கவனிச்ச ஹீரோயினி இது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவங்க வெளியே தள்ளி விட்டுறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதான்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ கிட்ட இவங்க நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. அதை கேட்ட ஹீரோமே எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி நானும் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், ஏன்னா நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்க போனீங்கன்னும் போது அதை கேட்ட ஹீரோயினிக்கு எதுவுமே புரியல. ஏன்னா ஹீரோயினி ஆக்சுவலி அவங்க பாட்டி கிட்ட தான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட ஸ்கார்ஃப்மே பறந்து போக செஞ்சுருக்கும். இதை தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதை பார்க்கும்போது ஹீரோயினே கடலில் விழுந்த மாரி ஹீரோவுக்கு ஒரு ஆலுசினேஷனாக இருக்குது. ஏன்னா இவர் எடுக்கிற மெடிசன் அதிகமாக ஆலுசினேஷன் தரும்னு ஆரம்பத்தில் இவருடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்திருப்பாரு. அதுபடி தான் இந்த இடத்துல ஒரு ஆலுசினேஷன் ஏற்பட்டு இவர் ஹீரோயினை காப்பாற்றலாம் அந்த இடத்துல பயங்கரமாக கற்று இவர் தண்ணிக்குள்ளார குதிக்கிற மாதிரியே ஹீரோயினிக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல ஹீரோயினிக்கு இவர் என்ன பேசுகிறான்றது கூட புரியல. அதில் இவங்க இவருடைய தலையில் அடித்து அதே இடத்துல மயக்கமாக்குறது மட்டும் இல்லாமல் கடைசியாக இவர் கிராமத்துக்குமே தூக்கி ஆர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலி
அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆரம்பத்திலேயே ஒரு ஆஃபீஸர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பார்ல, அதாவது நீ 3 விஷயத்துக்கிட்ட மட்டும் ஐலேண்டில் மாட்டிடக்கூடாது. ஒன்று இன்சிடென்ட், இன்னொன்று பீப்புள், இன்னொன்று லவ்னு சொல்லியிருந்திருப்பாங்களே. அதில் ஒரு விஷயத்தில் ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. அது வேறு எதுவும் கிடையாது, இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ஹீரோ 2வது விஷயமான பீப்புள் கூடவுமே கனெக்ட் ஆகிடாரு. இருந்தாலும் இந்த இடத்துல ஹீரோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இருந்தாலும் ஹீரோயினிக்கு பேரண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. அதில் ஹீரோயினி அவங்க பேரண்ட்ஸ்க்கு படைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ புலம்பிக்கிட்டே தான் ஹாஸ்பிட்டல் சைடு போயிட்டு இருப்பார். அந்த சமயம் தான் ஆரம்பத்தில் ஒரு ரெட் கலர் காரை ஹீரோ பார்த்துருந்தார்ல, அந்த கார் இந்த இடத்துல இருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த கார் இங்கே என்ன பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தில் இவருடைய ரூமுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அப்படியே ஒரு பாத்ரூம் போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் உள்ளார சியோன் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒட்டு ட்ரெஸ் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து ஹீரோக்கு ஒரு எம்பாரஸ் ஆகிடுச்சு. அவருமே சும்மா தான் வந்தேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சியோன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பெருசாக ஹீரோ கிட்ட பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இருந்தாலும் ஹீரோ அவருடைய லக்கேஜை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அது அவருடைய கொலீக்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ மாரி தெரியுது. இருந்தாலும் இதை பற்றி நமக்கு பெருசாக எதுவும் தெரியல. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஜூச்சுவன் வரது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹீரோடைய ஃபஸ்ட் டேன்றதுனால அவர் ட்ரீட் வைக்கணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அதுவுமே சானோடைய ஹோட்டல். அந்த இடத்துல தான் இவங்க சாப்பிட போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஜூச்சியோன் ஹீரோ கிட்ட என்ன கேட்பார்னா, உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஜூச்சியோன் இங்கே இருக்கிற சியோனுக்கு நல்லாவே பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி தெரியும்னு சொல்லிட்டு சியோன் கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்கிறேன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற எல்லாருமே பணத்தாசை பிடிச்சவங்க, எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் மூஞ்சுக்கு நிறையவே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல டிஷ் வந்ததுனால அதே அவங்க சாப்பிட்லான்னு இருக்குங்க. அதை பார்த்து ஹீரோவை கூட சாப்பிடவே தோணல. அந்த சைடு இருக்கிற ஜூச்சியோன் என்ன சொல்கிறேன்னா, இதை மட்டும் தான் நம்ம சாப்பிட்டே தரணும். ஏன்னா இந்த ஐலாண்டில் இருக்க ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் இது மட்டும் தான், வேறு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு சொல்ல ஹீரோ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு வில்லேஜ் சீஃப் வந்திருக்காரா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எதனாச்சும் ஒரு டாக்டர் வேணும்னு கூப்பிட்றாங்கன்னும் போது ஹீரோ நான் முதல் வேலையாக போகிறேன்ற மாரி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிருவார். அந்த இடத்துல இருக்கிற வில்லேஜ் சீஃப் கிட்டே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவருக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்கிறதா சொல்கிறது. யாரோ ஒருத்தவங்க நெஞ்சை போட்டு அமுக்கிற மாரி இருக்கிறதா சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நான் அதை பற்றி செக் பண்ணுறேன்ற மாரி அவர் உள்ளார கூப்பிட்டு செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, பிளட் ப்ரெஷர்ன்றது ரொம்ப எகிரி போயிருக்கு. அதே சமயத்தில் இவருக்கு எம்ஐ இருக்கிறதா சொல்கிறாரு. எம்ஐனா வேறு எதுவும் கிடையாது, மியோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனை தான் எம்ஐன்னு கூப்பிடுவாங்க. அதாவது இவருக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வர அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற இது ஜஸ்ட் நெஞ்சு வலின்னு நம்புறாரு. அதாவது இவர் வந்து டைஜஸ்டன் மாத்திரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோ அந்த டைஜஸ்டன் மாத்திரையை தராரு. ஆனால் உண்மையாலுமே ஹீரோ தந்தது டைஜஸ்டன் மாத்திரை கிடையாது, அது வேற ஒரு மாத்திரை. அதை பார்த்தோன்னே அந்த சைடு இருக்க வில்லேஜ் சீஃப் உடம்பு நல்லா இருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலான்னு. ஏன்னா இவருக்கு மியோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா 80% சான்ஸ் இருக்குது இவருக்கு இப்போ கூட ஹார்ட் அட்டாக் வர. அதில் ஹீரோ கூடிய சீக்கிரம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு இருக்காரு. ஆனால் இந்த ஐலண்டில் இருக்குது சின்ன ஹாஸ்பிட்டல் தான், அதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதில் மொத்த நிலைமையும் வில்லேஜ் சீஃப் கிட்ட ஹீரோ புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வில்லேஜ் சீஃப்க்கு இப்போ தான் ஒரு கஸ்டமர் இருப்பாரா, இவர் சில ஃபிஷிங் ஜாப்லாம் செய்வார்னு நினைக்கிறேன். அதில் அந்த கஸ்டமரை பார்க்க போகணுன்ற மாரி வில்லேஜ் சீஃப் எவ்வளோ அடம்பிடிக்கிறாரு. ஹீரோ எப்படியோ அந்த ஆள்கிட்ட சொல்லி புரிய வைக்க அவருமே வெளியே காத்திருக்கிறதா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பரை அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது வில்லேஜ் சீஃப் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. அதை பார்த்து ஹீரோ கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறம் மற்ற ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்தோடனே வில்லேஜ் சீஃபோடைய நிலைமையை பற்றி சொல்ல அவங்களும் வில்லேஜ் சீஃப் எங்கே இருப்பாங்கன்ற இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக வில்லேஜ் சீஃபை கூப்பிடலான்னு இருக்காரு. அந்த இடத்துக்கு போய் வில்லேஜ் சீஃபை கூட்டா அந்த இடத்துல வில்லேஜ் சீஃப்க்கு அவருடைய உடல்நிலையோட பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. என்னுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அனுப்ப அவங்களும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சீஃப் வந்து ஒரு ஹெவியான பொருட்கள் தூக்கும்போது அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாரி ஆயிருந்துக்கும். அதில் வில்லேஜ் சீஃபை இவங்க எப்படினாச்சும் மிகப்பெரிய சிட்டிக்கு கூட்டின்னு போகணும், கிட்டத்தட்ட சேவலுக்கு கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு இவங்க முன்னவே சாப்பரை கூட்டிருந்துருப்பாங்களே. அந்த சாப்பருமே கடைசி வந்துடுச்சு. சாப்பரில் வந்திருக்கிட்டே இவருக்கு என்ன நிலைமை இருக்குன்ற மொத்த விஷயத்தையுமே பற்றி ஹீரோ சொன்னால் அந்த சாப்பரில் இருக்கிற ஹீரோவை கூப்பிட்றாரு. ஆனால் ஹீரோ வந்தால் ரொம்ப உதவியாக இருக்குன்னு யோசிக்கிறாரு. சரின்னு ஹீரோவுமே சிவல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவர் அட்மிட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஹீரோவுக்கு எந்த வித உபயோகமும் கிடையாது. ஹீரோவுக்கு திரும்ப எப்படி அந்த ஐலாண்டுக்கு போகிறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் ஹீரோவுக்கு போட்டில் போகிறதுனா ரொம்ப பயம். அதை பற்றி இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ராத்திரி போட்டு கிடையாது, நாளைக்கு காலையில் தான் போட்டு இருக்குது, அதில் வாங்கன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க.
அதை கேட்டு ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு ராத்திரி ராமென் சாப்பிட்லான்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹீரோ ரொம்ப டயர்டாக இருக்கனால அதே இடத்துல படுத்து தூங்கிறாரு. எதுவுமே சாப்பிட கிடையாது. அதே சாப்பிடாமலே ஒரு வேகமாக அந்த போட்டை நோக்கி வர்றாரு. ஏன்னா இப்போ தான் போட் பக்கா வந்திருந்திருக்கும். ஹீரோ எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறாரு. ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். அதில் ஹீரோ போட்டில் போய் இதில் தான் போகணுமான்ற மாரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த போட் சவுண்ட் கேட்டோடனே ஹீரோவுக்கு பிடிஎஸ்டி ட்ரிகர் ஆகுது. அதாவது ஹீரோவுக்கு சில ஆலோசினேஷன் வர மாரி காமிக்கிறாங்க. ஹீரோனால ஒருத்தர் சாகுற மாரி, அவரை காப்பாற்ற ஹீரோ ரொம்ப போராடுற மாரி, கடைசியாக ஒரு ஃபியூனரல் நடக்கிற மாரியான விஷயங்கள்லாம் ஹீரோவுக்கு நினைவில் வர, அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹீரோடைய காதில் ஒரு சின்ன பாட்டு கேட்குற மாரி ஹெட்செட் வைக்கிறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோடைய மனசு லேசாகுது. அப்படியே ஒரு பின்னாடி திரும்பி ஹீரோயினியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது திடீர்னு ஹீரோடைய ஹார்ட்டுன்றது வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஹீரோயினுடைய அழகில் ஹீரோ மயங்கிட்டாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு காதல் உணர்ச்சியாட்டோ. ஆரம்பத்துலேயே ஒரு சோல்ஜர் சொல்லியிருந்தாரு, ஐலண்டில் நீ எக்காரணம் கொண்டு ஒரு 3 விஷயத்தில் மட்டும் மாட்டிடாதுன்னு சொல்லிட்டு. அதில் முதல் விஷயம் இன்சிடெண்ட். அதாவது ஹீரோ முதல் நாளே இன்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாரு, அந்த கப்பல் ஆக்சிடெண்ட். ரெண்டாவது விஷயம் பீப்புள். அதாவது இவர் ஓவர் அண்ட் ஓவர் நான் ஹீரோயினை மட்டும் தான் இந்த ஐலண்ட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது இவர் ஹீரோயினி கூட லிங்க் ஆகிட்டாரு. மூணாவது விஷயம் லவ். கடைசியாக அதுவுமே ஹீரோவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஐலண்டில் ஹீரோ மாட்டக்கூடாத 3 விஷயத்தில் பக்காவாகவே மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் இதோட அந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எபிசோடு எப்படி போக போகுது? ஹீரோ கடைசியாக தான் அவர் எதுலலாம் மாட்டக்கூடாதுன்னு நினச்சாரோ அதுலேயும் மாட்டிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஹீரோடைய டாக்டர் லைஃப் எப்படி இந்த ஐலண்டில் போக போகுதுன்றத நம்ம வரப்போகிற எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னை அவசமான வீடியோவில் செஞ்சு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.